வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் வாழைப்பூ வச்சு 65 தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது நிறைய பேர் சைவ நெத்திலி மீன் ஃப்ரையிங்கோட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ 2 கைப்பிடி வர அளவுக்கு சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. வாழைப்பூ உள்ளே இருக்கிற நரம்பு பகுதி, இந்த மடல் பகுதியை எடுத்துடணுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துலைங்க 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்துருக்கனால இந்த அளவு எடுத்துருக்கேங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலருக்கு வேண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேங்க. இது காரம் இல்லாத மிளகாய்த்தூள். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது கூடவே அரை எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சுத்தம் செய்து வச்சுருக்கிற வாழைப்பூவை இது கூட காந்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட செய்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். எல்லா வாழைப்பூலையும் இந்த மசாலா நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி கலந்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா கலந்து வச்சுருக்கிறத கொஞ்சமாக எடுத்து உதுத்த மாதிரி போட்டுக்கலாங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. நல்லா வெந்து மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறம் தாங்க ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடணும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வெந்து வந்தால் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடுங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா முறுமுறுப்பான பிறகு சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு தான் எண்ணெய் வடிச்சிட்டு எடுக்கணுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கருக விடாமல் பார்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு போட்டு எடுக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் வாழைப்பூ 65 செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.